இந்த பஜ்ஜியை சுட்டுட்டு வரத்துக்குள்ள இதோ இருக்கான்ல இந்த பையன் செப்பலை அறுத்துட்டான். புது செப்பலை அறுத்துட்டான். ஏன் செப்பல் மட்டும் அறுப்பான்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அவரோட செருப்பையும் சேர்த்து அறுத்துட்டான். இதோட 3 செருப்பு அறுத்துட்டான் இந்த பையன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ அப்புறாணியாக பார்க்குது பாருங்களேன் கேடி பாப்பா. அது மட்டும் இல்லாத இந்த தலைக்கு போடுற ஹேர் ட்ரையரா, அதை இவனுக்கு குளிச்சுட்டு வந்து இவனுக்கு போடுவோம். அதை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டான் ஒயரை. அப்புறம் இந்த உடம்பு வலிக்காக ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் 3500 கொடுத்து, அதையும் நாசம் பண்ணிட்டான். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் அது ஒன்று வாங்கி வச்சான், அதையும் நாசம் பண்ணிட்டான். இந்த மாதிரி நிறைய ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறான். கடிச்சு வச்சிடுறான். அப்புறம் 2வது செருப்பு. அப்புறம் கிச்சனில் இருக்க வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாசம் பண்ணிடுது. பூத்தொட்டி அழகாக இருந்துச்சு, மிளகா போட்டு வச்சுருந்தேன். அதை போயிட்டு கடித்து கீழே தள்ளி மண்ணெல்லாம் தின்னு நாசம் மட்டும் வந்துட்டான். ஏய் பார்த்தீங்களா, திருட்டு பையன் தட்டிலேருந்து திருடி சாப்பிட்டான் பாருங்க. கெட்ட பையன் இந்த பையன், ரொம்ப மோசமான பையன். ஒரு வாய் தான். இதை எடுத்துடுறேன் நான் பக்கத்தில். ஒரு பிஸ்கெட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே வாய் தான். நம்ம அந்த பிஸ்கெட்டை டீயில் முக்கி எத்தனை டைம் சாப்பிடுவோம்? டிப் பண்ணி ஒரு 3 டைம் சாப்பிடுவோமா? இவனுக்கு அந்த ஒரு பிஸ்கெட்டை வாயில் வச்சா கறக்க முடியும் அவ்வளோதான். நம்ம இப்படி தொட்டு வாயில் வைக்கிறதுக்குள்ளே அவர் அதை காலி பண்ணிவிடுவார். பக்கத்தில் இவன் பக்கத்தில் இருந்தானா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். தட்டில் வாயை வச்சுருவான். ஏ லட்டு, இதுவும் சாப்பிட்றியா? பார்க்குது போய். லட்டு, இதையும் சாப்பிட்றியா? உதப்பேன். இவனுக்கு நிறைய இந்த ஆயில் ஐட்டம் கொடுத்தா இது மோஷன் சரியாக போக மாட்டேன்ற, ஒரு மாதிரி இதுவாக போயிடும். அதனால தான் இவனுக்கு எதுவும் கொடுக்க பயமாக இருக்குது எனக்கு. பிஸ்கட் சாப்பிட்றான், மீதி செரலாக் கூட சாப்பிட்றான். இன்னும் கூட கையில் செரலாக் தான் இவருக்கு. லட்டு